முதல் நிகழ்ச்சியாக மௌலவி அல்ஹாஜ் ஏ அப்துல் அஜீஸ் வாகவி எம்ஏஎம்எல் அவர்கள் நம்ம இந்த மீலாது விழா சிறப்பு நிகழ்ச்சிக்கு முதலாவதாக நமக்கு சிறப்புரை காட்டுவார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலில் கரீம். أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد لقد من الله على المؤمنين إذ بعث فيهم رسولا من أنفسهم يتلو عليهم آياته ويزكيهم ويعلمهم الكتاب والحكمة وإن كانوا من قبل لفي ضلال مبين. صدق الله العلي العظيم. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. اللهم صل على سيدنا محمد وعلى آله وأصحابه وسلم. اللهم صل على سيدنا محمد وعلى آله وأصحابه وسلم. اللهم صل على سيدنا محمد وعلى آله وأصحابه وسلم. ராமநாதபுரம் பாரதி நகர் முஸ்லிம் நல அறக்கட்டளை நடைபெறக்கூடிய இந்த சையத்னா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு மஸ்ஜித் சார்பில் நடைபெறுகிற இந்த மீலாது சிறப்பு விழா நிகழ்ச்சிக்கு தலைமையேற்றிருக்கிற மரியாதைக்குரிய மேனேஜிங் ட்ரஸ்டி பஷீர் அஹ்மத் சாஹிப் அவர்களே, இதற்கு வரவேற்புரை நிகழ்ச்சி அமர்ந்திருக்கிற பொருளாளர் மரியாதைக்குரிய ஷேக் அப்துல்லா சாஹிப் அவர்களே, முன்னிலை வகித்துக் கொண்டிருக்கிற ட்ரஸ்டியுடைய செயலாளர் ஹுசைன் கலீம் சாஹிப் அவர்களே, கிராத்தோதி நிகழ்ச்சியை தொடங்கி வைத்த சிறப்பான பள்ளிவாசலின் தலைமை இமாம் மரியாதைக்குரிய முகமது ரஃபீக் உலவி ஹசரத் அவர்களே, இங்கே துஆவோடு இருக்கிற பள்ளிவாசலுடைய இமாம் மௌலானா எம் அப்துல் காதர் மஹ்தரி ஹசரத் அவர்களே, இந்த நிகழ்ச்சிக்காக பல பகுதிகளிலிருந்தும் வருகை தந்திருக்கிற பெருமகர்களே, கண்ணியத்திற்குரிய உலமா பெருமகளே, அருமையான பெரியவர்களை, பாசத்திற்குரிய தாய்மார்கள், சிறப்பான இந்த பள்ளிவாசலில் நடைபெறக்கூடிய இந்த மீலாது திருவிழாவை அல்லாஹ் கபூல் செய்து புரிவானாக. நாம் இங்கே ஒன்று கூடி இருப்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதான தூய அன்பினால் ஒன்று கூடி இருப்பதாக அல்லாஹ் ஏற்றுக்கொண்டு அதற்கு பதிலாக நாளை மறுமையிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஷஃபாஅத்தை அனைவருக்கும் அல்லாஹ் நசீபாக்கி தந்து புரிவானாக. அருமையான சகோதரர்களே, பெரும்பாலும் நான் நினைக்கிறேன் இந்த பள்ளிவாசலுடைய பெயரை பாராட்டாமல் யாரும் பயான் செய்திருக்க மாட்டார்கள் என்று நான் நினைக்கிறேன். காரணம், எந்த கலிமா சொன்ன எந்த முஸ்லீமும் அவ்வளவு எளிதில் கடந்து போய்விடக்கூடிய பெயர் அல்ல சையதுனா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. இன்று காலை நான் ட்ரஸ்டினுடைய நிர்வாகிகளிடம் பேசிக் கொண்டிருக்கும் போது ஒரு செய்தி சொன்னேன். இஸ்லாமிய வாழ்வு என்பது கலிமாவில் தொடங்குகிறது. அது எதில் நிறைவடைகிறது என்பதை சொல்லுகிற போது சட்ட அறிஞர்கள் ஒரு கருத்து சொல்வார்கள், அது வக்ஃபிலே நிறைவடைகிறது என்பார்கள். நாம கலிமா சொல்றோம், சட்ட நூல்களை பார்த்தீங்கன்னா கலிமா சொல்றதுக்கு அடுத்து நாம செய்ய வேண்டிய முதல் கடமையாக இருக்கிற ஒரு குளிப்பு, அதுதான் சட்ட நூல்கள் ஆரம்பமாகும். கிதாபு தஹாரத் அப்படின்னு ஆரம்பமாகும். அந்த சட்ட நூல்களுடைய கடைசி பாடம் இடையில தொழுகை, நோன்பு, ஜகாத்து, ஹஜ்ஜி, திருமணம், வியாபாரம் மற்ற பல சட்டங்களையும் பற்றி பேசி முடித்த பிறகு கடைசியாக
வக்ஃப் என்கிற பாடத்தில் இந்த சட்டம் நிறைவடையும். இப்ப கலிமாவில் தொடங்குகிற வார்த்தை எதில் நிறைவடைகிறது என்றால் வக்ஃபிலே நிறைவடைகிறது. ஹஜ்ரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அவரிடத்தில் இருந்தவற்றை எல்லாம் பெருமானாருக்காக வக்ஃப் செய்தார்கள். உலகத்திலேயே நான் சொல்றது, உலகத்திலேயே பெரும் பணக்காரர் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா தான். இன்றைக்கு நீங்கள் யாரையெல்லாம் கற்பனை செய்கிறீர்களோ அவர்கள் எல்லாம் பெரும் காகித பணக்காரர்கள் தான். முகேஷ் அம்பானியாக இருக்கலாம், வாரன் பஃபெட்டாக இருக்கலாம், அசீம் பிரேம்ஜியாக இருக்கலாம். அவங்க எல்லாம் வெறும் காகிதத்தில் இருக்கிற பணக்காரர். உண்மையிலேயே பெரிய பணக்காரர் அபூபக்கர் சித்தீக். நான் சொல்லும்போது உங்களுக்கு எப்படி தெரியும், என்ன சொல்ல வர கொஞ்சம் வித்தியாசமா தெரியும். அதில் ஆச்சரியப்படுவதற்கு ஒன்றுமில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு ஹிஜ்ரத் செய்து மதீனாவுக்கு வந்தார்கள். அவர் ஒரு வியாபாரி. மதீனாவுக்கு வருகிற போது அவரிடத்தில் இருந்த மொத்த காசு பணத்தையும் எடுத்துக் கொண்டு வந்தார். வரலாறு சொல்கிறது 6000 வெள்ளி காசுகளை அவர் கையோடு எடுத்து வந்தார் என்று வரலாறு சொல்கிறது. மதீனாவுக்கு வந்தாச்சு. மதீனாவுக்கு வந்த அடுத்த நாள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூ அய்யூப் அல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வீட்டுக்கு முன்னால் இருந்த காலி இடத்தை பார்த்தார். அந்த இடம் யாருடையது என்று கேட்டார். இது 2 எத்தீமானவர்கள் சிறுவர்களுக்குரியது என்று சொல்லப்பட்டது. அந்த 2 எத்தீமான சிறுவர்களும் அஸ்அத் இப்னு ஸுராரா ரலியல்லாஹு அன்ஹு என்பவருடைய கட்டுப்பாட்டில் இருந்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், இந்த இடம் யாருடையது? அஸ்அத் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார், என் கட்டுப்பாட்டில் இருக்கிற 2 எத்தீம்களுடையது. இது எனக்கு விலைக்கு வேண்டும் என்று கேட்டார். சாதாரணமா மாமன் வீட்டுக்கு தான் வீடு இருக்கிறது கேட்கிறோம். ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே சஹாபாக்கள் கேட்டார்கள், எதற்காக நாயகமே? இங்கே நான் ஒரு பள்ளிவாசல் கட்ட போகிறேன் என்றார். பள்ளிவாசல் கட்டுவது என்றால் அதற்கு நாங்களே தந்துவிட மாட்டோமா என்று சஹாபாக்கள் கேட்டார். அதில் குறிப்பாக அஸ்அத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்டார். அஸ்அத் ரலியல்லாஹு அன்ஹு யார் என்றால் அவர்தான் மக்காவிலிருந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு வருவதற்கு மிக முக்கிய காரணமாக இருந்தவர். மதீனாக்காரர்களில் முதலாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை எங்கள் ஊருக்கு வாருங்கள் என்று முதலாக அழைத்தவர். முதலாக மதீனாவுக்கு வந்த தோழர்களுக்கெல்லாம் தன் வீட்டில் இடம் கொடுத்தவர். அவருடைய தோட்டத்தில் வைத்துத்தான் திருக்குர்ஆன் மதீனா நகரத்தில் பிரச்சாரம் செய்யப்பட்டது. அந்த அஸ்அத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, அல்லாஹ்வின் தூதரே, இந்த இடத்தை நாங்க சும்மா கொடுக்க மாட்டோமா அப்படின்னு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இல்ல நான் காசு கொடுத்து வாங்க விரும்புறேன், இதுக்கு என்ன விலைன்னு கேட்டாங்க. 10 தீனார் என்று 10 தங்க காசுகள் அதற்கு விலையாக சொல்லப்பட்டது. அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சார்பாக அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய சொந்த காசிலிருந்து 10 தீனார் கொடுத்து வாங்கி கொடுத்த இடம்தான் இன்றைக்கு இருக்கிற மஸ்ஜித் நபவி பள்ளிவாசல். நான் காலையில் கூட சொல்றேன், மஸ்ஜித் நபவி பள்ளிவாசல் யார் வாங்கி கொடுத்தது? அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு வாங்கி கொடுத்தார். 10 தீனார்ல வாங்கி கொடுத்தார். 6000 வெள்ளி நாணயங்களை கொண்டு வந்தார். 10 தீனார்ல வாங்கி கொடுத்தார். இப்ப நீங்க சொல்லுங்க, உலகத்தில் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அளவுக்கு பெரிய பணக்காரர் யார் இருக்கிறார்களா? அந்த மஸ்ஜித் நபவி பள்ளிவாசலுடைய மரியாதை என்ன? மஸ்ஜித் நபவி மதீனாவினுடைய ஒட்டுமொத்த மரியாதையே அதிகமாக இருக்கு. உலகத்திலேயே ரொம்ப காஸ்ட்லியான நிலம் சுவிட்சர்லாந்திலோ வேற லண்டனிலோ அல்லது பத்திரிகைகள் சொல்வது போல மும்பையிலோ இல்லை. உலகத்திலேயே ரொம்ப காஸ்ட்லியான நிலம் எங்கே இருக்கிறது என்றால் மதீனாவில் தான் இருக்கிறது. அது அத்தனைக்கும் காரணம் என்ன என்றால் மஸ்ஜித் நபவி பள்ளிவாசல். மஸ்ஜித் நபவி பள்ளிவாசலை வாங்கி முஸ்லிம் உம்மத்துக்கு வக்ஃப் செய்தவர் ஹஜ்ரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு. நான் அடிக்கடி சொல்வது உண்டு சகோதரர்களே, ஒரு செய்தி. இந்த இடத்திலே நிறைய பெருமக்கள் இருக்கிறார்கள் என்கிற காரணத்தால் இந்த செய்தியை நான் பதிவு செய்கிறேன். நம்மகிட்ட இருக்கிற காசு 2 வகையா இருக்குதுங்க. ஒன்று மாலும் கத்தீர், திரண்ட சொத்து.
நிறைய காசு வச்சிருப்பாங்க, எண்ண முடியாத அளவுக்கு காசு வச்சிருப்பாங்க. நந்தன் நிகழ்யானி ஒரு செய்தியில சொல்றார், அவர்தான் இந்த ஆதார் கார்டு எல்லாம் கொடுத்தாங்களா இல்லையா, இந்த பொறுப்பு இந்த வேலையை பொறுப்பேற்று செய்தவர். அவர் சொல்றார், எங்கிட்ட எவ்வளவு காசு இருக்குன்னு எனக்கு தெரியாது. 1500 ரூபாய் சம்பளத்துக்கு நாங்க வேலையை தொடங்கணும். கொஞ்சம் காசு வர்ற வரைக்கும் எங்களுக்கு எவ்வளவு காசு இருக்குதுன்னு தெரிஞ்சிச்சு. ஒரு கட்டத்துல என் சொத்து 3000 கோடியை தாண்டிட்டு தான் ஆடிட்டர் சொல்றாரு. இப்ப எவ்வளவு காசு இருக்குதுன்னே எனக்கு தெரியல. நிகழ்யானி சொல்கிறார், இப்படி பலரிடத்தில் எவ்வளவு பணம் இருக்கிறது என்று தெரியாத அளவுக்கு சொத்து இருக்கிறது. அது திரண்ட சொத்து. சகோதரர்களே, நம்முடைய சொத்து வெறும் திரண்ட சொத்தாக இருக்கக்கூடாது, மாவும் முபாரக்கும் பாக்கியமான சொத்தாக இருக்கு. 500 ரூபாய் பையில இருந்தா கூட அந்த காசு எப்படி இருக்கணும்? பரக்கத்தான காசாக. பரக்கத்தான காசுனா என்ன அர்த்தம்? எந்த காசில் நன்மைகள் அதிகம் நடந்ததோ அதுதான் பரக்கத்தான காசு. நாம தேடி வச்ச காசெல்லாம் பரக்கத்தான காசாயிடாது. எந்த காசுல நன்மைகள் அதிகமா நடந்துச்சோ அதுதான் பரக்கத்தான காசு. முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தடவை தோழர்களிடத்திலே கேட்டாங்க, உங்களுக்கு உங்களுடைய சொத்து பிரியமானதா, உங்கள் பிள்ளைகளின் சொத்து பிரியமானதா? தோழர்கள் சொன்னாங்க, யா ரசூலுல்லாஹ், எங்களுடைய சொத்து தான் எங்களுக்கு பிரியமானது. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், எதை நீங்கள் விட்டு போகிறீர்களோ அது உங்களுடைய பிள்ளைகளுடைய சொத்து, எதை நீங்கள் செலவு செய்கிறீர்களோ அதுதான் உங்களுடைய சொத்து. புத்திசாலி பணக்காரர்கள் யாரு? புத்திசாலி செல்வந்தர்கள் யார்? புத்திசாலி பெண்கள் யார்? யார் அவர்களிடத்தில் இருக்கிற காசு பணத்தில் தங்களது கபருக்கான வெளிச்சத்தை தேடிக் கொள்கிறார்களோ அவர்கள் தான் புத்திசாலி காசு. அப்ப யோசிச்சு பாருங்க, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு எவ்வளவு புத்திசாலியான காசுக்காரர். அவரை விட பெரிய பணக்காரர்கள் இன்றைக்கு உலகத்தில் எண்ணிக்கையில் இருக்கலாம், அதிக தொகை வைத்ததில் இருக்கலாம், ஆனால் அதிக பரக்கத்தில் அவரை விட பெரிய பணக்காரர்கள் யாராவது இருக்கிறார்களா? அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த தீனுக்காக தன்னுடையதை அத்தனையும் கொடுத்தாங்க. தன்னுடையதை கொடுத்தார்கள் என்பதை விட சகோதரர்களே, தன்னையே வக்ஃப் செய்தார். தன்னிடத்தில் இருப்பதை கொடுத்தார்கள் என்பதை விட தன்னையே வக்ஃப் செய்தார்கள். என்னால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹுவுடைய ஈமானை குறித்து ஆச்சரியப்பட்டு சொல்வார்கள். பலரும் ஈமான் கொண்டபோது அவர்களுக்குள்ளே சின்ன தடுமாற்றம் இருந்ததை நான் பார்த்திருக்கிறேன். ஆனால் அபூபக்கர் ஈமானில் ஒரு தடுமாற்றத்தையும் நான் பார்த்ததில்லை என்று முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னையே கொடுத்தவர். எனக்கு ரொம்ப வரலாற்றில் எனக்கு ரொம்ப ஆச்சரியப்படுத்துற ஒரு இடம், அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹுவுடைய மகள் தான் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா பெருமானாருடைய மனைவி. அவங்க ரசூலுல்லாஹ்வுடைய மனைவியாக இருக்கிற காலகட்டத்தில் ஆயிஷா அம்மாவின் மீது ஒரு சின்ன அவதூறை ஒரு முனாஃபிக் நயவஞ்சகர்கள் கிளப்பி விட்டாங்க. ஆயிஷா அம்மாவையும் வேறொருவரையும் இணைத்து ஒரு சின்ன கிசுகிசுவை கிளப்பி விட்டார்கள் நயவஞ்சகர்கள். மதீனா நகரமே ஒரு மாத காலம் பற்றி எரிந்தது என்று வரலாறு சொல்கிறது. அந்த நேரத்தில் ஒரு கேரக்டராக அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹுவுடைய வரலாற்றை நாம் பார்க்கிறோம். ஒரு 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 குணச்சித்திர பாத்திரமாக பார்க்கிறோம். ஒரு தடவை கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வந்து, அல்லாஹ்வின் தூதரே, என்னுடைய மகன் விஷயத்தில் நீங்கள் சந்தேகப்படுகிறீர்கள் என்றோ, அல்லது என்னுடைய மகன் நல்லவர் என்றோ, என்னுடைய மகனை நீங்கள் பொறுத்துக் கொள்ளுங்கள் என்றோ ஒரு வார்த்தை அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு பேசவில்லை. தன் மகனுக்கு ஆறுதல் சொன்னது கூட குறைவுதான். அல்லாஹ்வுடைய தூதரும் என்ன முடிவு செய்கிறார்களோ அது முடிவாக இருக்கட்டும் என்று காத்திருந்தார்கள். எனக்கு எப்போதும் சீர்ப்பை ஏற்படுத்துகிற நிகழ்ச்சி ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு தன்னுடைய காசு பணத்தை தீனுக்காக வக்ஃப் செய்தவர் மாத்திரமல்ல, தன்னுடைய அறிவு, தன்னுடைய சிந்தனை, தன்னுடைய செயல் அனைத்தையும் அல்லாஹ்வுக்காகவும் அல்லாஹ்வுடைய ரசூலுக்காகவும் வக்ஃப் செய்தவர்கள் ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக். அதனால அப்படி ஒரு பெயரில் இந்த பள்ளிவாசல் அமைந்திருக்கிற போது அவங்களை பற்றி தொடாம நாம் போக முடியாது. அல்லாஹ்
செய்தனா சித்திக் நாயகத்தின் பரக்கத்தினாலே அல்லாஹ் நமக்கு ஈமானிய பலத்தை தந்து புரிவான். நமது வாழ்க்கையை இஸ்லாமிய வாழ்வாக அல்லாஹ் ஆக்கி புரிவான். நம்ம கடைசி மூச்சு வரைக்கும் அவர்களை போல ஈமானை பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய நசீவை அல்லாஹ் நமக்கு நம் சந்ததிகளுக்கு தந்து புரிவான். அருமையான இந்த அருமையான சபையில மீலா நடைபெறுகிற மீலா விழாவை திருக்குர்ஆனை முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற தலைப்பில் சில கருத்துக்களை நான் உங்களோடு பேசிக்கொள்ள விரும்புகிறேன். மார்க்க அறிஞர்கள் சொல்லுவார்கள், திருக்குர்ஆன் மொத்தமே சீரத்து நபவிதான். திருக்குர்ஆனில் என்னவெல்லாம் பேசப்பட்டிருக்கிறதோ அது எல்லாமே பெருமானாருடைய வரலாறு தான் என்று சொல்வார். திருக்குர்ஆனில் பேசப்பட்டிருக்கிற சொர்க்கத்தின் வசனங்கள், ஆயாத்துல் ஜன்னா, திருக்குர்ஆனில் பேசப்பட்டிருக்கிற சொர்க்கத்தை பற்றிய வசனங்கள், இஷ்க நபவி, பெருமானாரின் மீதான காதலை தூண்டக்கூடிய வசனங்கள். திருக்குர்ஆனில் பேசப்பட்டிருக்கிற அதாபுல் ஜன்னா, நரகத்தின் வேதனை, அதாபுல் ஜஹன்னம், நரக வேதனைகளை பற்றிய திருக்குர்ஆனுடைய வசனங்கள், ஹவுஃப நபவி, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி நாம் எந்த அளவு பயப்பட வேண்டும் என்று வலியுறுத்துகிறவை என்று ஒரு தொடர் பட்டியல் போடுகிற போது இந்த அறிஞர்கள் சொல்லுவாங்க, திருக்குர்ஆன் மொத்தமே ரசூலுல்லாஹ்வுடைய வரலாறு. அதில் இருக்கிற விஷயங்கள், அதில் பல்வேறு செய்திகள் பேசப்பட்டிருந்தாலும் அந்த செய்திகள் முழுக்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையின் ஒவ்வொரு அம்சங்களையும் சார்ந்து இருக்கிறதே என்று அவர் விளக்குவார். மொத்த குர்ஆனும் ரசூலுல்லாஹ்வுடைய வரலாறு. அந்த குர்ஆனில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி ஏராளமான செய்திகளை சொல்லுகிறார். மொத்த குர்ஆனுமே ரசூலுல்லாஹ்வுடைய வரலாறு தான். ஒவ்வொரு ஆயத்தை பற்றி பேசுதுன்னு அர்த்தம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றி பேசுதுன்னு அர்த்தம். அவற்றில் சில வசனங்களை இன்றைய நம்முடைய தேவையை கருதி நம்முடைய கவனத்திற்கு நான் கொண்டு வர விரும்புகிறேன். நாம் பேசுகிறவற்றில் பயனடைந்து வருகிற தௌஃபீக்கை அல்லாஹ் எனக்கும் தந்து புரிவானாக, உங்களுக்கும் அல்லாஹ் தந்து புரிவானாக. அருமையான சொல்றது, அல்லாஹ் முதல்ல நமக்கு ரசூலுல்லாஹ் பத்தி சொல்றோம். நீங்க முதல்ல நபி உங்களுக்கு கிடைத்த ஒரு அருள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். நபி நமக்கு கிடைத்த ஒரு பேர் அருள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அல்லாஹ் சொல்றான், லக்கது மன்னல்லாஹு அலல் முஃமினீன, மூமின்களுக்கு அல்லாஹ் கிருபை செய்திருக்கிறார். எதில் இது பரத ஃபீஹி ரசூலன், அவர்களுக்கு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நபியாக தந்ததில் அல்லாஹ் அருள் செய்திருக்கிறார். திருக்குர்ஆன் பெருமானார் விஷயத்தில் நமக்கு கற்றுத் தருகிற பாடங்களில் ஒரு பிரதான பாடம் இது. நாம மனசால உணர வேண்டும், அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு கிடைத்திருப்பது நம் வாழ்க்கையில பெரிய அருள். நமக்கு ஒரு பெரிய வீடு இருக்குதா? பெரிய வீடு இருக்கா? வீடு இருக்குதாங்க நமக்கு? அது நமக்கு ஞாபகத்து தானா? நமக்கு குழந்தை குட்டி இருக்காங்களா? அது நமக்கு ஞாபகத்து தானா? நம்ம குழந்தை குட்டி அந்தஸ்தா இருக்கிறாங்களா? அது ஞாபகத்து தானா? நாம நல்லா படிச்சிருக்கிறோமா? அது ஞாபகத்து தானா? எனக்கு முன்னால் பேசிய நம்முடைய பொருளாளர் அவர்கள் பல விஷயங்களை சொன்னாங்க, சொல்லி காட்டினார்கள் கல்வித்துறை. அது நமக்கு ஞாபகத்து தானா? அதே போல நமக்கு கிடைத்திருக்கிற மற்ற மற்ற அந்தஸ்துகள் நமக்கு ஞாபகத்து தானா? எல்லாம் ஞாபகத்து தான். ஆனால் இவை எல்லாவற்றையும் விட பெரிய ஞாபகத்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு தலைவராக கிடைத்திருப்பது என்று நாம் உணர வேண்டும். சகோதரர்களே, அது வெறும் வார்த்தையால் சொல்கிற செய்தி மாத்திரம் அல்ல. அது வெறும் வார்த்தையால எங்களுக்கு உயிருக்கு உயிரான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், உயிருக்கு மேலான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், கல்வி நிறைந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்றெல்லாம் பெருமைக்குரிய வார்த்தைகளில் நாம் பேசுகிறோமே, இது வெறும் வார்த்தைகளாக இருக்கக்கூடாது, உணர்வு பூர்வமாக நாம உணர்ந்து கொள்ள வேண்டும். நமக்கு கிடைத்திருக்கிற மிகப்பெரிய ஞாபகத்து முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் அவங்களை நமக்கு தலைவராக கொடுத்தது பெரிய ஞாபகம். அவங்களால நமக்கு கிடைச்ச நன்மைகள் என்ன? யோசிச்சு பாருங்க. நான் எல்லா இடத்துலையும் அவங்களால நமக்கு கிடைச்ச நன்மைகள் என்ன? நாம எல்லாரும் ஒரு பேப்பர் எடுத்து எழுதி வைக்கிறோம். ஒரு பேப்பர் எடுத்து எழுதுறோம், தனித்தனியா ஒவ்வொருத்தரும் எழுதுறோம். எனக்கு முஹம்மது நபியினால் கிடைத்த நன்மை என்ன? முஹம்மது நபியினால் கிடைச்ச நன்மை என்ன? எழுத வந்தோம். அப்படி எழுதி பார்க்கிற போதுதான்
பெருமானாரை பற்றிய மரியாதை நம்முடைய உள்ளத்துக்குள்ளே இறங்கும். சும்மா சொல்லிக்கிட்டு இருந்தா இறங்காது. நாம மனசால நினைச்சுப்பாங்க. தாய்மார்கள் இருப்பார்கள் என்றால் அவர்களையும் நாம் கேட்டுக்கொள்வேன். இந்த வார்த்தைகளை கவனியுங்கள். நம்முடைய நபி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் நமக்கு கிடைத்த நன்மை என்ன? ஒரு அரசாங்கம் தேர்தல் வரும்போது என்ன சொல்லும்? எங்க கவர்மெண்ட்னால என்ன கிடைச்சதுன்னு ஒரு பட்டியல் போடுமா இல்லைங்களா? இலவச சிலிண்டர் கொடுத்தோம், டிவி கொடுத்தோம், லேப்டாப் கொடுத்தோம், எல்லாம் ஒரு பட்டியல் போடுமா இல்லையா? அப்படி பட்டியல் போடும்போது நமக்கும் அது குறிப்பிடுமா இல்லைங்களா? ஆமா, இவங்க எங்களுக்கு லேப்டாப் கொடுத்தாங்க, இவங்க எங்களுக்கு சைக்கிள் குறிப்பிடுமா இல்லைங்களா? ஒரு நியமத்தை நாம உணரும் போதுதான், நாம் அதை எண்ணி பார்க்கிற போதுதான் அது மனசுக்குள்ள இறங்கும். நமக்கு எல்லாம் என்ன கடமை இருக்கிறது, நம்முடைய நபியால் நமக்கு என்ன நியமத்து கிடைத்தது என்பதை உணர்ந்து சிந்தித்து நம்முடைய உள்ளத்துக்குள்ளே இறக்க வேண்டிய கடமை நமக்கு. அப்பதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஹப்பத் என்பது யதார்த்தமாகும். நம்முடைய சஹாபாக்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அளப்பரிய அன்பும் மரியாதையும் கொண்டிருந்தார்கள். மௌத்தாகிற நேரத்தில் மௌத்தாக போகிறோம் என்று அவர்கள் கவலைப்படவில்லை. ஹஜ்ரத் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு சக்கராத்தில் இருக்கிறார். அவங்க மனைவி பக்கத்திலே இருந்து அழுகிறார். வாவைலா உயிர் போக போகுது, அவர் பிரிய போறாரே, அவருடைய உயிர் பிரிய போகிறது என்று அவர் பதறி துடிக்கிற போது, கஷ்டமே கஷ்டமே என்று அவர் பதறி துடிக்கிற போது ஹஜ்ரத் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், அப்படி சொல்லாதே, எனக்கு இது நன்மையானது. ஏனென்றால் நான் மௌத்தாகிவிட்டால் என்னுடைய நபியோடு போய் சேர்ந்து விடுவேன். அப்ப மௌத்து கூட அவர்கள் வரவேற்புக்குரியதாக இருந்தது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அப்படி நேசிச்சாங்க. ஏன் அப்படி நேசிச்சாங்க? தன்னுடைய மரணத்தால் பெருமானாரை சந்திக்க முடியும் என்ற போது அந்த மரணத்தை கூட ஏன் அப்படி நேசிச்சாங்க? அவர்களுடைய வாழ்க்கையில் அவர்கள் அவ்வளவு பலன் அடைந்திருக்கிறார்களா இல்லையா? பிலால் ரலியல்லாஹு அன்ஹு செருப்புக்கு கீழே விதிக்கப்படுகிற நிலையில் இருந்த கருப்பு நிறத்தை நீக்கிறோ கருப்பு நிறத்தை சார்ந்தவராக இருந்தவர். மக்காவின் மக்களால் மோசமாக நடத்தப்பட்டவர், விலங்குகளை விட மோசமாக நடத்தப்பட்ட அவருக்கு சையதுனா என்று மக்கள் எல்லோரும் தலைவர் என்று அழைக்கிற உயர்ந்த அந்தஸ்தை வாழ்க்கையை பெற்றுக் கொடுத்தவர் யாரு? எல்லாரும் அன்பா பார்த்தாங்களா இல்லையா? இன்னைக்கும் பாருங்க, கருப்பினத்தை சார்ந்தவர்களை பார்க்கிற போதெல்லாம் நாம என்ன சொல்லுவோம்? விலாதுலை சொல்றோமா இல்லைங்களா? நம்ம எல்லாம் மக்காவுக்கு போகும்போது பார்க்கும்போது என்ன சொல்லுவோம்? விலாதுலை எல்லாம் தான் சொந்தக்காரர்கள் என்று சொல்லுவோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் இவ்வளவு பெருமை அவர் பெற்றார் என்கிற போது, அதை அவர் உணர்கிற போது அவருக்கு என்ன தோணும்? இந்த பெருமைக்கெல்லாம் யார் தான் காரணம்? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் காரணம் என்று உணர்கிற போது அவர் எப்படி சொல்லாமல் இருப்பார்? மௌத்தாகிற நேரத்தில் என்ன சொல்றாரு? நான் மௌத்தாக வேண்டும், மௌத்தானால் நான் பெருமானாரை சந்திக்க முடியும், பார்க்க முடியும் என்று சொன்னார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சஹாபாக்கள் எப்படி உணர்ந்தார்களோ, அவர்களுடைய வாழ்க்கையில் அந்த நியமத்துகளை எப்படி உணர்ந்தார்களோ, நமது முதல் கடமை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நியமத் என்று உணர வேண்டும். இந்த நிகழ்ச்சி அல்லாஹ் அதற்கு காரணமாக்குவார். ஒவ்வொரு இடத்துலையும் சொல்றாங்க, நம்ம எல்லாம் இன்னைக்கு ஜென்டிலா சட்டை போட்டுருக்கோம், ஜென்டிலா உடுத்திருக்கோம் இல்லையா? இதுக்கு யார் காரணம் நினைக்கிறீங்க? ஒரு குப்பனாகவோ சுப்பனாகவோ இருந்தா நம்ம இப்படி இருக்கோமா? நம்ம வாயிலிருந்து கெட்ட வாசை வந்திருக்கா? வரலாற்றுல நம்ம வாழ்க்கையில வாயிலிருந்து கெட்ட வாடை வந்திருக்கா? நான் சொல்றேன், கெட்ட வாடை என்ன உங்களுக்கு தெரியுதா? கெட்ட வாடை என்ன தெரியுதா உங்களுக்கு? கெட்ட வாடை மதுவின் வாடை வந்திருக்கா? இதற்கு வந்தது இல்லையே. இதுக்கு யார் காரணம்? எப்போதும் பல இடங்களிலும் தாய்மார்களிடத்தில் சொல்லுவேன், நீங்கள் நிம்மதியாக இருக்கிறீர்கள் என்றால் தினசரி பெருமானாரின் மீது 10 செலவாத்து சொல்லுங்கள். உங்கள் வீடுகளுக்குள் வருகிற உங்களுடைய கணவன்மார்கள் குடிக்காமல் வருகிறார்கள் என்றால், குடித்து விட்டு அடிக்காமல் இருக்கிறார்கள் என்றால், அதற்கு காரணம் யாரு? முகமது சொல்லுங்களேன், முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னைக்கு இந்த நம்முடைய நாட்டில் டொமஸ்டிக் வயலன்ஸ் என்கிற குடும்ப வன்முறைகள் அதிகமாக நடக்கிறதுக்கு என்ன காரணம்? மதுதான் காரணம் இல்லைங்களா? மதுதான் காரணம். மது குடிப்பது, மதுதான் சொத்துக்களை அளிக்கிறது. மது சொத்துக்களை நிறைய
சம்பாதிக்கிற காசெல்லாம் எங்க போகுதுன்னு தெரியல. ஒரு ஆசாரி, ஒரு கொத்தனாரு ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் சம்பாதிக்கிறான். சம்பாதிக்கிற காசெல்லாம் எங்க போகுதுன்னு தெரியல. ஒரு IAS அதிகாரி ஒரு தடவை முஸ்லிம்களுடைய பகுதியை வந்து பார்த்தார். எல்லாமே பெரிய பெரிய பில்டிங்கா இருக்கு, ஏதோ ஓட்டு வீடு எதுவுமே இல்லை. அவர் என்ன கேட்டாரு, எல்லாம் வெளிநாட்டுல வேலை செய்யறாங்கன்னு கேட்டாரு. நான் சொன்னேன், இல்லைங்க எல்லாருமே இங்கதான் வேலை செய்யறாங்க, யாரும் வெளிநாட்டுக்கு போறவங்க இல்லை இந்த தொகுதியில. இப்ப எல்லாம் பெரிய கடை வச்சிருக்காங்க. நான் சொன்னேன், இல்லைங்க எல்லாரும் சாதாரணமான வியாபாரிகள், சாதாரண சராசரி வியாபாரிகள், இவ்வளவு பெருசா வீடு கேட்டிருக்காங்க எப்படி? நான் அவருக்கு சொன்னேன், நாங்கள் குடிப்பதில்லை, நாங்கள் குடிப்பதில்லை, நம்ம வீடு அந்தஸ்தாக இருக்கிறது, குடும்பம் அமைதியாக நடக்கிறது, நாம் மகிழ்ச்சியாக வாழ்கிறோம் என்றால் அதற்கு காரணம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நாம் உணர வேண்டும் சகோதரர், நாம பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் நமக்கு கிடைத்திருக்கிற அருட்கொடைகளை நாம் உணர வேண்டும். ரசூலுல்லாஹ் நமக்கு என்னெல்லாம் செஞ்சிருக்காங்க, ஒரு சமத்துவமான சமூக அமைப்பை நமக்கு கொடுத்திருக்கார். இதே 10 பேர் நாம இல்லாமல் வேறு யாராவதாக இருந்திருந்தால் பக்கத்தில் உட்கார்ந்த அடுத்த கடத்தில் நீ என்ன ஜாதி என்று விசாரித்திருப்பார். விசாரித்திருப்பார்களா இல்லையா? வேற யாருமா இருந்தா என்ன ஜாதி, நீ எந்த ஜாதி, நீ மேலையா கீழையா என்று விசாரணை நடைபெற்றிருக்குமா இல்லையா? நம்மை அந்த ஜாதிய வேறுபாடு தெரியாத ஒரு சமூகமாக யார் உருவாக்கினார்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பெண்களின் பாதுகாப்புக்கு உத்தரவாதம் கொடுத்த தலைவர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பெண்கள் பிறந்தால் அதை சந்தோஷ செய்தியாக ஏற்றுக்கொள்ள வழிவகை செய்த தலைவர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பெண்கள் அவர்கள் ஆண்களைப் போலவே சமமான அந்தஸ்தை பெற முடியும் என்று சொன்னவர்கள். சில கட்டத்துல பெண்களை ஆண்களுக்கு கீழாக வைத்த தலைவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பெண்களை ஆண்களை விட பெண்களை உயர்த்தி வைத்த தலைவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அம்மாவின் காலடியில் சொர்க்கம் இருக்கிறது என்று சொன்னார். நீங்கள் 3 பெண் குழந்தைகளை பெற்று வளர்த்தால் நீங்கள் நரகம் செல்லாமல் தடுக்கப்படுவீர்கள் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்படியெல்லாம் பெண் குழந்தைகளை பாராட்டி பெண்ணினத்தை பாராட்டி அவர்களை ஆண்களுக்கு நிகரான அந்தஸ்து கொடுத்து அவர்களுக்கான மகிழ்ச்சியையும் மரியாதையை உறுதி செய்த தலைவர் முஹம்மது ரசூலுல்லாஹி. அப்ப ஒவ்வொருத்தருக்கும் என்ன கடமை இருக்குது அப்படின்னா, நமக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால என்ன கிடைத்தது என்பதை உணர்கிற கடமை. சகோதரர்களே, அது எல்லாத்தையும் நான் 1-2 மட்டும் இப்படி சொல்றேன். இன்னும் நாசூக்காக அணுகப்பட வேண்டிய சில செய்திகள். அறிவையும் கல்வியையும் அறிவையும் பெரிதாக நாம பாராட்டணும். நம்ம மார்க்கம் அதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்திருக்கு, சந்தேகமே கிடையாது. நம்ம ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது போல கல்வியை சிறப்பித்து இந்த உலகத்தில் எந்த தலைவரும் பேசியதாக எனக்கு தெரியாது. நான் படிச்ச வகையில கல்வியை இவ்வளவு பாராட்டி பேசிய ஒரு தலைவரை நான் கேட்டதில்லை. முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு